இன்றைக்கி 2 விஷயங்கள் நடந்திருக்குது. இந்த தென் மாநிலங்களுக்கான இந்த முதல்வர்களுடைய கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா, அமித்ஷா அவர்கள்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது. அதுக்கப்புறம் சட்டசபை நடந்திருக்குது. இந்த தென் மாநில முதல்வர்கள்லாம் சேர்ந்து நடந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, என்றைக்குமே இந்த த டெவில் லைஸ் இன்சைட் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவானுங்க. அந்த மேட்ரு தான். நம்மளுடைய முதலமைச்சர் பார்த்திங்கன்னா, பக்கத்தில் சித்தாராமையா எந்த இடத்துலையுமே ஒரு புன்னகையோட அப்படியே ஜாலியாக ஒரு கேஷுவலாக அவர்கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா அவர் பேசிய வார்த்தைகள்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. உட்காந்துட்டு வந்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் எங்கள் வேலையை பார்க்குறேன்னு சொல்கிறதும், ஒரு நம்மளுடைய 3 உயிர்கள், தமிழருடைய உயிர்கள் போயிருக்குது, அது ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுறதும், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு பேசுனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெண்டாகி பேசிடுவோம் அப்படின்னு நினச்சாங்க. அதை வந்து முதல்வர் வந்து அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. நல்ல லுக் பாருங்கள், மேக்ஸிமம் கான்வர்சேஷனே கூட இருந்தால் அவாய்ட் பண்ணியிருப்பார். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி தான் உட்காந்துருந்தார். ஏன்னா அந்த தோரணை ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அவரை பற்றி கிடையாது, விஜய் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றிய ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்துடைய முதல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து முதலமைச்சர். அப்போது அந்த தோரணை காட்டியே தான் ஆகணும். ஏன்னா அது தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன். அதை வந்து ரொம்ப தெளிவாக அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக பண்ணார். இன்னொன்று, அந்த டீலிமிட்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கோர்ஸ் கரெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நிலைப்பாட்டில் இல்லை, ஒரு நிலைப்பாட்டில் வந்து தாவேக்கா இல்லை. டேய், ஒரே நிலைப்பாடு என்ன தெரியுமா? மக்களுக்கான நல்லது நடக்கிறது இருக்குல்ல, அது எந்த நிலைப்பாடு இருந்தாலும் அதுதான் ஒரே நிலைப்பாடு, அதுதான் சரியான நிலைப்பாடு. அதற்காண்டி நீ நிலைப்பாட்டை மாற்றினாலும் இங்கே ஒரு பிரச்சனையுமே கிடையாது. டீலிமிட்டேஷனே கூடாது அப்படிங்கிறது மடத்தனம். இது ஏன்னா அவர் முதல்வர் வந்து எவ்வளவு கூர்ந்து சட்டசபையை கவனிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அந்த டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக அந்த விவாதம் வரும்போது உட்காந்து சிறப்பு தீர்மானம் வந்து ஏற்றும்போது பாமகவில் நிறைய எம்எல்ஏ, கணேஷ்குமார் பர்டிகுலராக, அது மாதிரி நிறைய பேர், ஒரு 3-4 பேர் ரொம்ப இம்ப்ரெசிவாக வந்து டீலிமிட்டேஷன் பற்றி வந்து பேசியிருப்பாங்க. அதை சும்மா நானும் சட்டசபைக்கு வந்தேன் அப்படின்னு இல்லாமல் முதல்வர் வந்து ரொம்ப கவனமாக கேட்டார். ஆமாம்ல, அவங்க சொல்கிறதுல ஒரு ஃபேரான பாயிண்ட்லாம் இருக்குது. அப்போது காங்கிரஸ் வந்து என்னென்னா பிஜேபி எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி என்ன பண்ணாலும் எதிர்க்கும். அந்த மாதிரி வந்து ஒரு பிளைண்டாக தான் காங்கிரஸ் பண்ணும். அதனால தான் காங்கிரஸ் உருப்படவே மாட்டேங்குது. 15 வருஷமாக ஜெயிக்காமையே குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. அதை முதல்வர் பண்ணாமல் அவர் வந்து பயங்கரமாக சப்டிலாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. என்னென்னா, நான் காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நீ சொல்கிறது எல்லாத்தையும் தலையாட்டலாம் மாட்டேன். நான் பார்க்குறேன், டீலிமிட்டேஷன் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் கட்சிகள்லாம் சொல்கிறத பார்த்தா ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் நியாயமாக இருக்கும் போல் அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அது என்ன சொல்கிறாரு, இந்த சதவீதம் எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒதுக்கப்படுகிற அந்த இடங்களுடைய சதவீதம் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் சரிவில்லாமல் பார்த்துக்கொள்ள, அதை வந்து வெறும் வாய் வழியாக இல்லாமல் எங்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக எங்களுக்கு ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேர், முடிஞ்சுது, அவ்வளோதான். ரொம்ப நல்லது. 39 இருக்கிறது நாளைக்கு 59 ஆகுது. அந்த இன்க்ரீஸ் ஆகிற 20 சீட்டுகள் வந்து பெண்களுக்கு போகும்போது 59 வரும்போது 18 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறது 10 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னு மாறப்போகுது. ஸோ இன்னும் சங்க்ஸ், இன்னும் சின்ன சின்ன மாவட்டங்களாக வந்து அந்த தொகுதிகளாக வந்து பிரிய போகுது. அப்போ இன்னும் டெலிவரபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த கோர்ஸ் கரெக்டிங், அதாவது இந்த ஈகோ இல்லாத ஒரு கோர்ஸ் கரெக்டிங் முதல்வர் தான் நமக்கு தேவை. அதுக்காண்டி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை ரொம்ப சிறப்பாகவே அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து மனமார்ந்த பாராட்டுகள் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி மேகதாது பிரச்சனை எல்லாத்துலேயும் சரி, காவிரி பிரச்சனை எல்லாத்துலேயும் சரி, அங்கே அமித்ஷாவை வச்சுக்கிட்டே ரொம்ப தைரியமாக எடுத்து முன்னாடி அவருக்கு என்ன தமிழ்நாட்டுடைய நிலைப்பாட்டை எந்த யோசனையும் இல்லாமல் தைரியமாக முன்னெடுத்து வச்சுருக்கார். இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அமித்ஷா முன்னாடி, நீங்களாம் வந்து பிஜேபி பி டீம்னு, அதெல்லாம் அவரை கண்டுக்கவே இல்லை. டே, எனக்கு என்ன தோணுது, இந்தா எடுத்து வைக்கிறேன், தாண்டா என் பாயிண்ட்டு, இதுதான் தமிழ்நாடு, நாங்கள் இப்படி தான் நிற்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்திரமாக வந்து நிற்கிறாரு. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப, அவர் வந்து என்னென்னா ஒரு முதல்வராக அப்படியே வளர்ந்துட்டே வர்றார். அவர் இன்னும் 100 நாளுங்க, வெயிட் பண்ணுங்கள், இன்னும் தெளிவாக அதோட மார்க்கர்ஸ் கரெக்டாக வரும். நான் சட்டசபையை பார்த்தேன். சட்டசபையில் ரொம்ப முக்கியமான விவாதம் போச்சு. ரேஷன் அரிசியை பற்றிய ஒரு நீண்ட விவாதம் வந்து போச்சு. ரொம்ப நியாயமான விவாதம். உண்மையாலுமே நம்ம விவசாயிகளுக்கு இது வந்து
அவங்க பேச முடியாது, பட் நான் பேசலாம் தெரியுமா? என்னென்னா, விவசாயிகளுக்கு நாம் இழைக்கிற மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிறது, அவங்க வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி விளைவிக்கிற அந்த அரிசியை துச்சமாக நினச்சி கொண்டு போய் ஆட்டுக்கும் கோழிக்கும் அரைச்சி போடுறது. நீ வந்து விலைக்கு வாங்கி அந்த அரிசியை ஆட்டுக்கும் கோழிக்கும் அரைச்சி போடுவியா? அதை ஏன் கொண்டு போய் ஆட்டுக்கும் கோழிக்கு அரைச்சி போடுற? ஒரே இது, அது விலை இல்லாமல் உனக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இருமாப்பில் தான் நீ அதை பண்ணுற. இன்றைக்கி இருக்கிற எல்லா கடைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் தான் இந்த இட்லி மாவு பூராமே. அது உண்மை, ஆதவர்ஜி நான் சொன்னது 100% உண்மை. 80% ரேஷன் அரிசி அப்படிங்கிறது இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் இந்த இந்த உணவகங்கள், சிறு சிறு உணவகங்களுக்கு வந்து போகுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு அரைச்சி போடுறாங்க, மாட்டுக்கு அரைச்சி போடுறாங்க. இதான் உண்மை. இன்னொரு பக்கம் இது என்னென்னா செகண்ட்ஸ் வித்துடுறாங்க. இன்றைக்கி வந்து தொழிலாளர்கள் நிறைய பேருக்கு வந்து ரேஷன் அரிசியை வாங்கி கிலோ 10 ரூபா 20 ரூபாய்க்கு வந்து பல பேர் சேல்ஸ் நடக்குது. ஒரே வீட்டில் 6 ரேஷன் கார்டு 7 ரேஷன் கார்டு வச்சு இந்த இலவச ரேஷன் அரிசியை ஒரு வியாபாரமாகவே ஜேஜேன்னு நடக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. இது ஏழைபாலை விற்றா கூட பரவாயில்ல, சரி ஓகேடா, அவனுக்கு ரொம்ப வறுமையில் ஒரு 200 ரூபா 300 ரூபா கிடைக்குதும்பா. கொளுத்த பணக்காரன் 50 கோடி 60 கோடி வச்சுருக்கிறவன் வீட்டில் 7 ரேஷன் கார்டு 8 ரேஷன் கார்டு இருக்குங்க, சத்தியமாக இருக்குது. அவன் எல்லாரும் இந்த ரேஷன் அரிசியை வாங்கி ஒன்றா அவன் எப்படின்னா அதை வந்து ஆடு மாடி கோழியை போட்டு அதை காசாக்குறான், அப்படி இல்லைன்னா விற்று காசாக்குறான். இது ஏழைகள் பயன்படுறதுக்கான அரிசியாக அது இருக்கவே மாட்டேங்குது. அது உண்மை, அது சத்தியமான உண்மை. இன்றைக்கி ஐயா எடப்பாடியை வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னென்னா ரொம்ப சூப்பராக ஒன்று சொன்னாங்க. டபுள் பாயிலிங் பண்ணி நீங்கள் வந்து நல்ல அரிசியை நீங்கள் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து 2000 சொச்சம் கோடி வந்து அதிகமாக செலவாகும்னு சொன்னாங்க. ஐயா இது நீங்கள் உங்களுக்கு 4.5 வருஷம் இருந்துச்சு ஐயா உங்கள் ஆட்சியில். நீங்கள் இருந்தப்போ, நீங்கள் முதல்வராக இருந்தப்போ 4.5 வருஷம் உங்களுக்கு வந்து இருந்தது இல்லையா? அப்போ ஏன் இது நிறைவேற்றவே இல்லை? இது திமுக பெரிய சாதனை. உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா சக்கரபாணி ஐயான்னு நினைக்கிறேன், பெரிய சாதனை. நாங்கள் வந்து 35 லட்சம் டன் அந்த வருடத்தில் பண்ணோம். அதுக்கப்புறம் 54 லட்சம் டன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணி சாதனை புரிந்து விட்டோம். என்ன சாதனை? கொள்முதல் பண்ணால் சாதனையா? அதுதான் சாதனையா? என்ன அது சாதனையா? இல்லை மக்களுக்கு சரியாக ரேஷன் அரிசி போய் சேர்றது சாதனையா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் ரேஷன் அரிசி கொடுத்தவங்கிறது சாதனையா? இல்லை கொள்முதல் பண்ணது சாதனையா? நீங்கள் என்னென்ன அந்த ரேஷன் அரிசியில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எலெக்ஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி அப்படி நல்லாகும். நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிற ரேஷன் அரிசி ரேஷன் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அப்படியே இருக்கும். நீங்கள் நிறைய ரேஷன் கடையில் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், தயவு செய்து வெங்கட்ராமன் அவர் தான் நினைக்கிறேன், அவர் வந்து அதற்கான அமைச்சர், துறை அமைச்சர், சர்ப்ரைஸ் ரைடு வந்து தயவு செய்து பல ரேஷன் கடைகளை விடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ரேஷன் கடை அரிசியை பதுக்கி வச்சு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறத தொழிலாகவே வச்சுருக்காங்க. ரேஷன் கடையில் பல ஊழியர்கள் இதை தொழிலாகவே வச்சுருக்காங்க. இது உண்மை, இது சத்தியம். ஒரு ஏழை வந்தான்னா அவனுக்கு வந்து பாசி பிடிச்ச அரிசியை அதே ரேஷன் கடையில் போட்டு ஏமாத்துறாங்க. புழுத்த அரிசி இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் மட்டும் பரவாயில்ல, அப்போ அதே இதுக்கு நல்ல அரிசி உங்களால் கொண்டு வர முடியுது. அதை வியாபாரமாக்குறீங்க. அதை வந்து அரசோடைய இடத்தையும் அரசு சம்பளத்தில் உட்காந்துட்டு அதை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதை தயவு செய்து இந்த அக்கிரமத்தை தடுக்க வேண்டும். யார் பார்த்தாலும் சரி தாவைக்கால இந்த அக்கிரமத்தை தடுக்கிறதுக்கு தயவு செய்து எப்படி வந்து இந்த லஞ்ச ஒழிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைடு விடுறீங்க, அந்த மாதிரி ரேஷனில் தயவு செய்து ஒரு மிகப்பெரிய ரைடு விட்டு, சர்ப்ரைஸ் ரைட்ஸ் விட்டு தூக்கி வீசுங்க. ஒரு 100 பேரை தூக்கி வீசுங்க. அப்போ தான் இந்த பயம் வரும். ஏழைகளுக்கு இந்த அரிசி போய் சேரட்டும். பணக்காரர்களுக்கு தேவையே இல்லை. இன்னொன்று, பணக்காரர்களுக்கு விலைக்கு வைங்க, பாதி விலைக்கு வைங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்கிற. நான் 100 ரூபாய்க்கு அரிசி விற்கிதுன்னா 50 ரூபாய்க்கு வைங்க, வாங்கிட்டு போகிறான் பணக்காரன். வெளியில் வாங்குறதுக்கு பதில் உள்ள தரமான அரிசி விற்கிறீங்க, சந்தோஷம், வாங்கிட்டு போகிறான். அரசு அரிசி விற்கிது, என்ன தப்பு இருக்குதுங்கிற. நான் எல்லாரும் எல்லா வெளியில் ப்ரைவேட் அரிசி விற்கிறவங்களும் ஒரு படி 100 ரூபா கம்மி பண்ணுவான் குவாலிட்டியில். நல்ல குவாலிட்டி அரிசி இன்னும் 100 ரூபா 200 ரூபா கம்மி பண்ணி விற்பான். ஸோ தயவு செய்து இந்த மாற்றத்தை, இது வந்து ரொம்ப முக்கியமான மாற்றம். அவர் வெங்கட்ரமன் ஐயா வந்து பேசுனாங்க. இன்றைக்கி அவங்க திமுக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொள்முதல் பண்ணோம். கொள்முதல் பண்ணிங்க சரிங்க, அந்த ஸ்டோரேஜ் ஏங்க பண்ணல? டிசம்பர் ஜனவரி மாதமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடியை வந்து போய் பார்க்குறப்ப எல்லாம் நெல்மணி முளைச்சி நின்றுச்சே, எல்லாம் ஒன்றுமே கொள்முதல் பண்ணாமல் மலையில் கடந்து அப்படியே முளைச்சி நின்றுச்சே சாக்கு சாக்கா. அப்போ என்னதான் பண்ணீங்க? 75 வருஷம் கட்சிங்கிறீங்க, நாங்கள் டெல்டாக்காரங்கிறீங்க, நாங்கள் விவசாயியின் தோழனுங்கிறீங்க. அப்போ அது கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா? அது கலைஞர் அரங்கம், கலைஞர் அது, கலைஞர் லைப்ரரி, இதெல்லாம் சந்தோஷம்.
இதெல்லாம் கரெக்டாக கட்ட தெரியுதுல்ல, கரெக்டாக பிளான் பண்ண தெரியுதுல்ல, இந்த கலைஞர்னு பேர் போட்டு. ஐயா, கலைஞருடைய ஒரு இது அவரோட பேரில் இந்த நெல் குடோன் கட்டி விட்டுருக்க வேண்டியதானே? உங்களால் கட்டியிருக்க முடியாதா? உங்களுக்கு தெரியாத, கட்ட தெரியாதான்னு கேட்குறேன் நான். வானத்தையே வளைச்சி கட்ட தெரியும் உங்களுக்கு. ஏன் ஒரு 2000-3000 குடோன் கட்டி விட்டுருக்குறது? அவ்வளவு ஷார்ட்டேஜுங்க. இன்றைக்கி அவர் ஏன் போயிட்டு வந்து உட்காந்து ஒரு ஆதீனத்துக்கிட்ட போய் உட்காந்து அவர் அந்த துறை அமைச்சர் போய் உட்காந்து இடம் கேட்குறாரு? இடம் இல்லை, அதுக்கு சரியான போய் கேட்டு அங்கே கட்ட வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு 75 வருஷம் லட்சணத்தில் ஆட்சி வந்து புரிஞ்சிருக்கிறீங்க. இன்னொன்று, கீர்த்தனா அவர்கள் இன்றைக்கி நல்லா பேசி நான் பார்த்தேன். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ரொம்ப உண்மையாலுமே சொல்கிறேங்க. அதாவது மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் அப்படிங்கிறதுக்கு கீர்த்தனா ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த சிவகாசி இதை பற்றிலாம் வந்து பேசினா ஐயா தங்கம் தென்னரசுன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களை வந்து அதெல்லாம் கண்காணிக்கிறார்கள். ஆமாம், இது பட்டாசு தொழில், வேறு தொழிலான்னு அது. அவன் வாழை இலையை வெட்டுறான், பட்டாசு தொழில். தப்பாக தொழில் பண்ணால் வெடித்து செத்துருவான். உள்ளே வேலை செய்கிறவன் எல்லாம் செத்துருவான். முதலாளி எவனும் அங்கே இருக்கிறது இல்லை. எவனா முதலாளி செத்தான்னு வருதா? ஏழை தொழிலாளி தான் சாகிறான் பட்டாசு வெடிச்சு. ஏன்னா அது வெடி மருந்துங்க. அதை வந்து அவ்வளவு கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். நம்பர் 1 கிரேடில் அந்த தொழில் நடந்தால் மட்டும்தான் அது பாதுகாப்பாக நடக்க முடியும். அப்போது தொழில் நடக்கட்டும் அப்படின்னு எப்படி வேணால் நடத்தலாமான்னு நான் கேட்குறேன். திருப்பூரில் ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சே, எப்படி வேணால் வந்து பணம் சம்பாதிக்கலான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே ஆற்றுல அந்த சாயத்தை கலந்து விட்டு இன்றைக்கி வந்து எத்தனை டேம் நாரி கிடக்குதுங்க, எவ்வளோ பேர் கேன்சர் வந்து கிடக்குது. அப்போது அந்த பட்டாசு தொழிலாளர்களில் என்ன உரிமை இருக்குது அவங்களுக்கு? அவங்களுக்கு சரியான சம்பளம் வருதா? அவங்க கரெக்டான அது சிவகாசிங்கிறது ஏற்கனவே ஒரு சூடான இடம் அது. அப்போ அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் அதை செக் பண்ணுறாங்க அவங்க. இன்றைக்கி வந்திருக்கிற அரசு வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் அவங்க கீர்த்தனை அதை தெளிவாக சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாம் செக் பண்ணுறோம், செக் பண்ணி விதிமீறல் இருக்கிற இடத்துல, ஏன்னா இறந்துருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 6 பேர் இறந்துருக்காங்க, அதனால் செக் பண்ணுறோம். அப்போ விதிமீறல் சரி பண்ண சொல்கிறோம். நாங்கள் மூடன்னு சொல்ல, சரி பண்ணி காமி. ஓகே, சரி பண்ணிட்டியா, ஓகே, திருப்பி ஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு. அதற்கு ஒரு எதிர்ப்பு வருது. அப்போ என்னென்னா, நீங்கள் அடிப்படையாகவே எந்த விஷயத்தையுமே நீங்கள் சரியாக பண்ணல அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நமக்கு ப்ரூவ் ஆகுது. நமக்கு ப்ரூவ் ஆகுறது என்னென்னா, அடிப்படையே வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகுது. இன்னுமே இந்த சிறு குழந்தைத்தனமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அவையில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறு குழந்தைத்தனமாக நிறைய விஷயங்கள் பேசுகிறத அந்த அவையில் ஃபுல்லாக பார்த்தாலே தெரியுது. ஏதாவது நானும் கவுண்டர் தர்றேன் அப்படின்ட்டு தான் பேசுகிறீங்களே தவிர தரவா இல்லை மக்களுக்கு பிரயோஜனமாக பெருசாக ஒன்றும் பேசுகிறது இல்லை. சில பேர் நல்லா பேசுகிறாங்க, இல்லை அப்படிங்கள. சில பேர் திமுக உறுப்பினர்களை நல்லா பேசுகிறாங்க, அதாவது அவங்களுடைய தொகுதியுடைய பிரச்சனையை எடுத்து அழகாக பேசுகிறாங்க. பட் அதை தாண்டி நிறைய பேர் என்னென்னா எப்படிடா ஸ்கோர் பண்ணலான்ட்டு இருக்கீங்க. அதை பண்ணாதீங்க. இந்த மானிய கோரிக்கைகள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி சரித்திரத்திலேயே தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே இன்றைக்கி நடக்கலைங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சட்டசபை 6 மணி நேரமாக என்னமோ சொல்லியிருந்தேன். அதில் ஒரு பையன் சூப்பராக சொல்லியிருந்தான். 6 மணி நேரம் இல்லைங்க, 8.25 மணி நேரம் ஃபுல்லாக லைவ் பார்த்தேன்னு சொல்கிறான். இது தமிழ்நாட்டில் நடந்திராத ஒரு புரட்சி. அரசியலை மக்கள் இவ்வளவு தூரம் உற்று நோக்கியதே கிடையாதுங்க. பார்ப்பாங்க, நியூஸாக பார்ப்பாங்க, அப்படி கேதர் பண்ணிட்டு அது ஒரு டீ கடையில் ஒரு 20 நிமிஷம் டிஸ்கஷனாக இருக்கும், அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இன்றைக்கி லைவ் உட்காந்து அவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அத்தனை மானிய கோரிக்கையில் ஒவ்வொரு தொகுதியில் என்ன பிரச்சனை, என்ன பதில், எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. இதை வந்து வெறும் பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்கால் உட்காந்து கவனிக்கிறாங்கன்னா அவன் தாவேக்காக்கு ஆதரவு அப்படிலாம் கிடையாது. அவன் பொதுவாக கவனிக்கிறான். இங்கே யார் சிறப்பாக இருக்கா, சரி நம்ம தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்கோம், இவன் சரியாக பண்ணுறானா, பண்ணலைன்னா அடுத்த ஆப்ஷனாக நம்ம திமுக அதிமுக ஓட்டு போடுவோமா அப்படின்னு யோசிக்கிற அந்த நிலை வந்துருச்சு. சரிங்களா? அதனால் நாம் தமிழர் மாதிரி நீங்களும் இருக்காதீங்க. என்ன இந்த இன்னைக்கு சீமான் பெரிய அறிக்கை, லென்த் அறிக்கை, என்னது 2 பக்க அறிக்கை தலைவன் வந்து விட்டுருக்கு. அப்படி என்ன இந்த மகிழுந்து தேவையா, அது காரணம் சொல்லலாம். மகிழுந்து தேவையா, கடன் வாங்கி மகிழுந்து தேவையா, அதுன்னு உண்மைதானே, சத்தியம்தான். 2 பேஜ் எழுதுறீங்க, உண்மைதான். இப்போ ஒரு காமன் மேனாக கேட்டால் அங்கே உண்மையாலுமே வறுமையில் இருக்கிற கீழ்நிலையில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு அந்த காரும் அசிஸ்டண்ட்ஸும் ஓகே. பணக்கார எம்எல்ஏக்கள் அவங்கவுங்க செலவில் தாராளமாக அசிஸ்டண்ட் கூட வந்து அரசு தரலாம், காரெலாம் அவங்கவுங்க தாராளமாக அவங்கவுங்க பணத்தில்
ஏன்னா ஏதோ ஒரு கிம்பளம் வரும், அதெல்லாம் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும், கண்டிப்பாக அந்த அரசு பண்ணக்கூடாது, தப்பு தான். ஆனால் அது நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன்னா உங்களுக்கு ஏதாவது பேசிக் தகுதி இருக்காண்ணா அதை பற்றி பேசுகிறதுக்கு? இந்த மகிழுந்து நீங்கள் எந்த உந்தில் போகிறீங்க? இதை விவசாயிகளுடைய இதுக்கு விவசாய கடனுக்கு தந்திருக்கலாம், ஓகே ரைட்டு, அது இதுக்கு தந்திருக்கலாம், அது ரைட்டு ஓகே. கார் 2 கோடி ரூபா, அது என் மாப்பிள்ளை தந்தான், எவனோ தரட்டும், கொண்டு போய் வீங்க, 2 கோடி ரூபாய் வாங்குங்க. கம்ஃபர்டபுளாக ஒரு செகண்ட் ஹேண்ட் இன்னோவா வாங்க, 15 லட்ச ரூபா, சூப்பராக இருக்கும். ஒன்று உங்களை யாரும் சீமான் இல்லைன்னு சொல்லிட போகிறதில்ல, வாங்குங்க. வாங்கிட்டு மிச்சம் இருக்கிற 1.5 கோடி ரூபாயில் பிரித்து உண்மையாலுமே உங்கள் கட்சிக்கு நாயா பேயா உழைக்கிற, இன்றைக்கும் ஓலை குடிசைகளில் இருக்கிற, இன்றைக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் செலவுக்கு காசு இல்லாமல் தவிக்கிற நாம் தமிழர் சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்கான். எங்கே பிரித்து கொடுங்க பார்ப்போம். நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய யோக்கியம் என்ன? போடுற ஷூ ஒன்று 15,000, அதை நான் தப்பு சொல்ல. ஆனால் நீங்கள் கொஷின் கேட்கும் போது தான் காண்டாகுது. 15,000 ரூபா ஷூ போட்டுறீங்க, என்னைக்காவது வெறும் பிகேசி ப்ரைடு செருப்பு போட்டு பிஞ்ச செருப்பை தைச்சு உங்களுக்காண்டி களத்தில் போய் நிற்கிற தொண்டனை நீங்கள் என்னையா யோசிச்சிருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கைக்கும் அவன் வாழ்க்கைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் எதுக்குங்க பெருசாக அறிக்கை விட்றீங்க? நீங்கள் என்னங்க செயலில் என்னங்க நீங்கள் பண்ணிட்டீங்க? அவனுக்கு என்ன கொடுத்துட்டீங்க? நீங்கள் என்ன இழந்தீங்க? உங்கள் தொண்டர்களுக்காண்டி என்ன இழந்தீங்க நீங்கள்? இப்போ என்ன கொடுத்துருவீங்க? ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. பெரிய அறிக்கை வர்றதில்ல. என்ன பெரிய அறிக்கை புலி அப்படியே செந்தமிழில் அறிக்கை விட்டுட்டா எல்லாரும் ஐயோ அண்ணன் சொல்லிட்டார்ல, ஐயோ அண்ணன் யார் தெரியுமில்ல, ஐயோ ஐயோ அப்படிங்கணும். அவர் அண்ணன் சாட்டை இருக்கார், அவரை வச்சுட்டு அப்படியே விஜய் இப்படி திருப்பி அவர் 4-5 வீடியோ போட்டிங்கன்னா ஒரு பையன் உங்களை மதிக்கவே மாட்டானே. நீங்கள் பண்ண வெறுப்பு தானே எல்லாம் மக்களிடையில். யாராவனுங்க டேய்? எல்லாத்துக்கும் என்னென்னா டேய் அவனெல்லாம் சட்டமன்றத்துக்கு உள்ளே போயிட்டு பேசுகிறான்டா திமுககாரன் அதிமுககாரன்லாம். யாராவனுங்க வெளியிலேயே கொண்டு இந்த கத்துறானுங்க. உண்மையாலுமே என்ன திமுக அதிமுகவில் உங்களை விட 1000 மடங்கு மேலே. அவங்களாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தவங்க 2 பேருமே. சட்டம்னா என்ன, ஆட்சின்னா என்ன, அதிகாரம்னா என்ன தெரிஞ்சவங்க. இப்போ என்னன்னா அவங்க பீரியடில் இது மாதிரி லட்சக்கணக்கில் நடந்திருக்கு. திமுக ஆட்சியில் இந்த மாதிரி அநியாயமாக காசை தூக்கி வீசினது நடந்ததே இல்லை. அப்போல்லாம் ஏன்னா அறிக்கையே வரல, வாயே திறக்கல. சாட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் வாயை திறக்கல? அப்போல்லாம் திமுக அக்கிரமம் பண்ணும் போதெல்லாம் ஏன் வாயை திறக்கல? அண்ணன் சாட்டையனை நீ ஒன்று சமயப்பா ஒன்று பார்த்தேன். உதயநிதி யாருன்னு தெரியுமில்ல, அவர் ஒரு கேபினட் அந்தஸ்து. சத்தியமாக திமுகக்காரங்க கூட அப்படி சொம்பிடிக்க மாட்டான். அவங்க கூட யோசிப்பான், எங்கள் உதய் எங்கள் தலைவர் உதய் அப்படின்ட்டு போயிடுவான். கேபினட் அந்தஸ்து. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷை பார்த்து நேற்று முளைச்ச காளானா இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன காளான்னா நேற்று தான் முளைக்கு, இப்போ என்ன காளான் என்ன 1000 வருஷமாக இருக்கும்? இப்போ அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் அந்த பையன் மெரிட்டில் நின்று ஒரு இடத்துல நின்று டெபாசிட்டுக்கு மட்டும் அந்த என்ன தேர்தல் அந்த செலவு சொன்னாங்களோ அந்த காசை மட்டும் செலவு பண்ணி, சொல்லப்போனால் அதுலேயே மிச்சம் பண்ணி எம்எல்ஏ ஆகி இந்த வயசில் அந்த பையன் மினிஸ்டர் ஆகிருக்கான். நாம் என்ன ஆயிருக்கோம்? உங்கள் தலைவர் சீமானே ஒரு எம்எல்ஏ ஆகலையா, மினிஸ்டர் விட்டுரு. அப்போ திருப்பி அவன் கேட்பான்ல, டேய் என்னடா வாய் இது அப்படின்னு கேட்பான்ல. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் நாம் தமிழர் குரூப்புக்கு? என்ன திமிரு பேசுகிறப்ப? ஏன்னா அந்த அந்த மனிதனுக்குள் இருக்கிற மிருகங்களை தட்டி எழுப்புறீங்க. இன்றைக்கி என்னென்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன தேவைப்படுதுன்னா இந்த மிருகத்தை தட்டி எழுப்ப ஒரு ஆள் வேணும். சாட்டை என்ன நினச்சிக்கிறாருன்னா என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, அது கிடையாது. நீங்கள் இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச கோமாளி அவ்வளோதான். அந்த கோமாளி நல்லா இருக்குது, இந்த சர்க்கஸ் நல்லா இருக்குது அப்படின்னு தான். இந்த சர்க்கஸ் நாளைக்கு ட்ரெண்டில் தூக்கி வீசிடுவாங்க, அவ்வளோதான். உங்களை போட்டு பிதுக்குவாங்க. இல்லை கேவலம் என்னென்னா, இப்போது ஒரு ரேண்டமான பர்சன் ஒரு உதயநிதி அண்ணனை போய் சப்போர்ட் பண்ணால் ஓகே. சாட்டை என்ன உங்களை போட்டு பிதுக்கியிருக்கானுங்கண்ணே அவங்க ஆட்சியில். உங்கள் கார் அடித்து ஒட்டச்சிருக்காங்க, உங்கள் ஃபோனை எடுத்து உங்கள் பர்சனல் டேட்டாவை திருடியிருக்கானுங்க. உங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நடுக்கத்திலே வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் தாண்டி போய் உட்காந்து சொம்படிக்கிறீங்களே, அண்ணன் டிஆர்பி ராஜா சொல்கிறான்னு சொல்லிக்கிட்டு சொம்படிக்கிறீங்களே.
வெக்கமாகவே இல்லையாண்ணே? நீங்கள் பின்ன ஆடியன்ஸ் வந்து நீங்கள் கோடிக்கணக்கில் பார்க்குறதுல உங்களுக்கு நினைக்கிறீங்களா? அவனுடைய வெறுப்புடைய கண்ணாடி நீங்கள், அவ்வளோதான். அவனுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவனுக்கு வெறுப்பாக இருக்குது, அது கண்ணாடி நீங்கள், அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறது உண்மையெல்லாம் கிடையாது, வேறு வழி இல்லை, அவ்வளோதான். சும்மா வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு இது, அவ்வளோதான். ரொம்ப கேவலண்ணே, ரொம்ப கேவலம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.